பொருட்டோ டூ ப்ளூ டெக்ஸ்ட்ல இருக்கிற பொருட்டோக்கு என்னதாச்சு, அவன் கண்ணில் என்னது புதுசாக ஸ்கார் இருக்கு அண்ட் என்ன இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இது எதுவுமே எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கு காரணம் பொருட்டோ எபிசோட் முடிச்சதுல இருந்து பொருட்டோ டூ ப்ளூ டெக்ஸ்டுக்கும் நடுவில் வந்து நடக்கிற ஸ்டோரியை வந்து அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு பெரிய குழப்பம் நமக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. பொருட்டோக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். பொருட்டோட எபிசோட்ஸில் கோட் ஆர்க் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. கோடு வந்து நம்ம ஹிடன் லீஃப்குள்ளே என்ட்ரு ஆகி நம்மளோட கவாக்கியை வந்து எய்டாக்காக வந்து ஊருக்கு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக உள்ளே வருவான். வரப்போ வந்து பொருட்டோவும் வந்து தடுத்துருவான். பொருட்டோ வந்து தடுத்து அதுக்கப்புறம் ஃபைட் ஆகும். ஸோ கடைசியில் மோமோஷி கிட்ட கோர் பண்ணி நிறைய நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பொருட்டோவை கொன்றுவான். கவாக்கி கொண்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி பொருட்டோ வந்து மோமோஷிக்கு ரீவைவ் பண்ணிடும். ரீவைவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பொருட்டோ வந்து என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொருட்டோ கிளாசிக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ ஸோ அதே மாதிரி டைம் ஸ்கிப் ஈவெண்ட்டை போட்டு கடைசியோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற கதையை பார்ப்போம். லாஸ்ட் எபிசோட்ல வந்து கோடை வந்து நல்லா அடிச்சு துவச்சி விட்டுருப்பாங்க. ஸோ கோடு வந்து உயிரை காப்பாற்றிட்டு தப்பிச்சு ஓடி இருப்பான். ஸோ அதோட வந்து போயிட்டு நான் என்னோட லாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு வரணும், அப்போதான் உங்களை என்னால் எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ அதோட வந்து அங்கேருந்து எய்டா வந்து கான்டாக்ட் பண்ணுவான். கான்டாக்ட் பண்ணிட்டு ஹிடன் லீஃபை கான்டாக்ட் பண்ணி நம்ம கவாக்கிக்காக எய்டா வந்து ஹிடன் லீஃப்க்கு வந்து அவங்க சைடில் வந்து ஜாயின் பண்ணிடுவா. இவன் கோடு கூட சண்டை போட்டு. ஸோ எய்டா வந்து ஊருக்கு வந்துடுவா. ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எய்டா உள்ளே வருவா. உள்ளே வந்து அப்புறம் வந்து கூட வந்து எய்டாவோட தம்பியை கூட்டிகிட்டு வருவா. ஸோ ரெண்டு பேரும் ட்ரெயினில் வருவாங்க. எய்டாவை வந்து சூப்பராக தரமாக வந்து வெல்கம் பண்ணுவாங்க ஹிடன் லீஃப்க்கு. ஹிடன் லீஃப்க்கு வெல்கம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு வீடு கொடுத்து அந்த இடத்துல வந்து தங்க வச்சுருப்பாங்க. ஹிடன் லீஃபில் தனியாக ஒரு ஓரத்தில். ஸோ தனியாக அவன் வந்து அங்கே இருப்பான். அப்புறம் வந்து அவளுக்கு கூடவே வந்து நம்ம கவாக்கி இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ கவாக்கி கூடயே இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளோட இவன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த சயின்டிஸ்ட். ஸோ அவனை கூப்பிட்டு வச்சுட்டு அவன்கிட்ட வந்து அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான், டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் ஒரு இதா. அப்புறம் கோடை பற்றி பேச ஆரம்பிக்காங்க. கோடு எப்படிப்பட்ட வெசல்னா, கோடு வந்து இட்சுகி ஓட்சுகியை வந்து சர்பாஸ் பண்ணவன், அவனை விடவே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் வந்து இவனை விட சக்தி வாய்ந்தவனா இருக்கக்கூடாதுன்ட்டு அவனோட ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து லாக் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறனால அவன் இப்போ வந்து உங்களுக்கு கூட தோத்துட்டான். ஸோ அவன் போய் இப்போ எடுத்துட்டு வந்தானா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இசுகி ஓட்சுகிட்டே பேரியன் மூட் யூஸ் பண்ணி தான் தோக்கடிச்சோம். அதில் வந்து குராமாவே செத்துருச்சு. ஸோ வந்து அவனை வந்து இது பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல ட்ரெயின் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோவும் இவனும் ட்ரெயின் ஆகுறாங்க. அப்புறம் எய்டா இவங்க பக்கத்தில் இருக்கா. ஸோ வந்து இவங்க சைடுக்கே வந்து வேலை செஞ்செல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் எய்டாக்கும் வந்து ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ஹிடன் லீஃபை சுற்றி காமிக்கிறாங்க. இனிமேல் அவள் இங்கே தான் இருக்கிறதாவே வந்து முடிவு பண்ணிட்டான் நம்மளோட கவகிக்காக. ஸோ வந்து இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எய்டாவை பார்த்து பயப்படுறாங்க. எய்டா வந்து ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு ஓட்சுகின்னு சொல்லலாம். ஸோ அதனால அவளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அவளை வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளேயே வச்சு கூட்டிட்டு போறாங்க. எல்லா இடத்துக்கும் சுற்றி ஒரு பாதுகாப்பான வளையமா இருக்கிறதே நம்ம கவாக்கியும் பொருட்டோவும் சாரதாவும் தான். அப்போ பொருட்டோக்கு வரப்போற ஒரு ஆபத்தை பற்றி தெரிய வருது. பொருட்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மோமோஷிக்கியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்து பொருட்டோல வந்து 90% மோமோஷிக்கி டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது வரைக்கும் 50% தானே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படி ஆயிருக்கும்னா, இவன் வந்து பொருட்டோ வந்து செத்துருப்பான். செத்த உடனே மோமோஷிக்கி அவனோட பாடியை தான் ஆக்சுவலி வந்து கிவ் பண்ணியிருக்கும், தந்திருக்கும். ஸோ அதனால வந்து மோமோஷிக்கி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து 90% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ கவாக்கி சொல்லிடுறான். கவாக்கி வந்து திருப்பியும் வந்து பொருட்டோ கூட வந்து சண்டை போட்டுட்டு நான் இதாகணும் ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு தட்டி ஸ்லாஷும் ஆகுது. ஸோ ஸ்லாஷ் ஆகி அப்புறம் வந்து கவாக்கி வந்து பொருட்டோவை நான் உன்னை கொன்னே தீரணும், கொன்னாதான் வந்து லார்ட் 7 வந்து பாதுகாப்பாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஸோ பொருட்டோவை கொள்றதுக்காக பிளான் போடுறான். சாரி கைஸ், ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மாட்டேன். என்னன்னா கவாக்கி வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வெசலா இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால கோடு வந்து கவாக்கியை நான் கொல்லவும் மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன், கவாக்கி எனக்கு தேவையில்லை, கவாக்கியை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்திருப்பான். என்னைக்கு வந்து இவன் இஷிகி ஓட்சுகி செத்தானோ அவன் செத்தப்ப வந்து அவனோட வெசல் இது வந்து போச்சு. ஸோ அதை வந்து திருப்பியும் நம்ம சயின்டிஸ்ட் வந்து இது பண்ணி அவனோட பொண்ணை வச்சு இம்ப்ளான் பண்ணி வச்சிருப்பான் இஷிகியோட. ஸோ அதனால வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு இவனுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுவும் ஃபுல் பவர் மேக்ஸ் பவரோட அன்லாக் ஆகி கிடச்சிருக்கும். அந்த கர்மாவோட இது ஆக்சுவலி வந்து கவாக்கி வந்து இப்போ ஒரு ஓவர் பவர்ஃபுல்லான கேரக்டராக
நல்லாவே இருக்கான்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பொருட்டோ வந்து அந்த இடத்துல செத்துருப்பானா, செத்ததுனால பொருட்டோ செத்துட்டான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எய்டா வந்து பொருட்டோ செத்துட்டான், இப்போ வெசல் வந்து இவன் தான் வெசலா இருக்கா கவாக்கின்னு அவனை கொல்ல போறியா, அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கான்வர்சேஷன் ஆகி அதில் சண்டையாகி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பா. ஸோ வந்து கோடால எதுவும் சொல்ல முடியாது. கோட் ஆக்சுவலி வந்து இவளை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணிருப்பான். ஏன்னா இது இவளோட எபிலிட்டியில சேர்ந்தது. ஏன்னா எய்டாக்கு என்ன எப்படின்னா எய்டாவோட ஐஸை வச்சு எதை வேணா இந்த மூலையில என்ன நடக்கிறத வேணாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளை பார்த்தாலே எல்லாரும் காதலில் விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில். அப்புறம் தம்பிக்கு என்னன்னா தம்பி வந்து அவன் மேலே என்ன அட்டாக் நடந்துச்சுனாலும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இவனுக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது. ஓகேவா, ஆக்சுவலி இவன் ஒரு ஷீல்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ அந்த இடத்துலேருந்து விட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக பண்ணுறேன். என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இவன் லார்ட் 7th வந்து ஒன்னால இப்பயும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட ஆரம்பித்து அந்த சமயத்தில் வந்து நம்மளோட இவர் பொருட்டோ கூட சண்டை போட்டு அப்போ பொருட்டோ வந்து ஜஸ்ட் தடுக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம சாரதா வந்து பொருட்டோ வந்து கொல்ல போகிறோம் ஆக்சுவலி கவாக்கி. அப்போ சாரதா நடுவில் வந்து கரெக்ட் தடுக்கும்போது இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ சாரதாவே போட்டு தள்ள பார்க்குறான். ஸோ வீசும்போது வந்து பொருட்டை வந்து சாரதா நடுவில் வந்து காப்பாற்றிடுறான் சாரதாவை. ஸோ சாரதா தள்ளி விட்டு ஆனால் அப்போ வந்து அவனோட ஜோகன் இருக்கிற ஐஸு வந்து கட் ஆகிடுது. ஸோ வெட்டிடுறான். ஸோ அப்படி வந்து ஸ்கார் அது. இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஜோகன் அங்கேயே தான் இருக்க போகுது. ஜோகனுக்கு வந்து எந்த இதுல மேலே தோலில் மட்டும்தான் அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. ஓகேவா, பிகாஸ் வந்து டைம் ஸ்கிப் அப்புறம் அவன் கண்டிப்பாக ஜோகனை ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இந்த சீரீஸ்க்கான ஒரு மெயினான ரீசனே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறம் வந்து கவாக்கி வந்து நருட்டோ உசுமாக்கி அதாவது ஹொக்காகேவோட பையனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டான். அடுத்து வந்து கவாக்கி என்ன பண்ணுறான்னா நேராக போயிட்டு நம்ம ஹினாட்டாவையும் வந்து நருட்டோவையும் வந்து வேற ஒரு டிமென்ஷனில் போய் டெலிபோர்ட் பண்ணி அங்கே ஒளிய வச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துடுறான். இங்கே வந்தோடனே வந்து இவனை வந்து நம்ம கவாக்கியை வந்து எல்லாருமே கொல்ல துரத்துறாங்க. என்னன்னா அவன் வந்து ஒரு ஹொக்காகேவை வந்து கொலை பண்ணிட்டான் சொல்லிட்டு கொலை பழி போட்டுறாங்க. கொலை பண்ணிட்டான், அவங்களுக்கு தெரியாது கொலை பண்ணிட்டான். ஸோ கவாக்கி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதோட ஓவர் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ண வேண்டிய முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவனை எலிமினேட் பண்ண போகும்போது தான் வந்து எய்டா நடுவில் வந்துடுறா. எய்டா நடுவில் வந்துட்டு ஆம்னி போட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணுறா. அது வந்து அவளா யூஸ் பண்ணியிருக்க மாட்டா, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா, ஒர்க் ஆகி தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சாசுகேவும் வில்லேஜுக்குள்ளே வந்து என்டர் ஆகிருப்பான். என்டர் ஆகி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கொல்றதுக்கு வந்துட்டு இருப்பான் கவாக்கியை. ஸோ வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆம்னி போட்டன்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஆம்னி போட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து ஆம்னி போட்டன்ஸ்ன்ற ஒன்று யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து மாற்ற முடியும். ஓகேவா, இந்த இடத்துல இவன் என்னத்தை மாற்றிருப்பானா நருட்டோ அதாவது பொருட்டோ வந்து கவாக்கியை வந்து பொருட்டோவையும் மைண்டில் வந்து மாற்றி சேவ் பண்ணிடுறா எல்லாத்துக்கும். ஸோ அதனால கன்ஃபியூஷன்னால பொருட்டோ தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு பொருட்டோ வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கவாக்கி தான் நருட்டோ மாவான்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஆரம்பிக்கிற கதை. ஸோ அப்போ வந்து சாசுகே உச்சிகா வந்து கொல்ல போகும்போது நடுவில் வந்து இவளுக்கு மட்டும் இதாக இருக்காது. அதாவது நம்ம சாரதா உச்சிகாவுக்கு மட்டும் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து சாரதா உச்சிகா வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பொருட்டோவை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மங்கிக்கு ஷேரிங்கான வந்து அவேக்கன் பண்றா. ஸோ அதோட வந்து சாப்டர் முடியுது. அதுக்கப்புறம் வந்து சாரி அதுக்கப்புறம் வந்து சாசுகே வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிடுறான். சரி நீ இவ்வளோ சொல்றேன்னா இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு மேலே இருக்கிற நம்பிக்கையினால வந்து ஓகே நான் பொருட்டோவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு டக்குனு பொருட்டோவை போயிட்டு பொருட்டோவை தூக்கிட்டு பறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் பொருட்டோவை கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்ணி அந்த எல்லா விஷயத்தையும் வந்து பயங்கரமான ஒரு தரமான ஷினோபியா மாறி இருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ல வந்து கவர் ஆயிரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைப் ஃபெஸ்டிவல் இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.